السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய ஒரு பொன்மொழியை நான் இப்போது உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவாற்றல் படைத்தவர்கள் என்பதை உங்களுக்கு ஒரு ஜும்மாவிலே கூட லேசாக நான் சொன்னேன். ஏன்னா ஓரளவுக்கு அவங்களை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவர்கள் அவர்களை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு செய்தியை நான் கூறுகின்றேன். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு வயதிலேயே தந்தை இழந்த எத்தியமாக இருந்தார்கள். அவருடைய தாயார் தான் அவரை வளர்த்தார்கள். ஒரு தாயார் எப்படி ஒரு குழந்தையை உருவாக்க முடியும் என்பதற்கு நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவருடைய தாயாரும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறுவராக இருக்கிற நேரத்திலேயே அவருடைய தந்தை இறந்து விட்டார்கள். அவருடைய தாயார் எப்படி உருவாக்கினார்கள் என்றால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 7 வயதாக இருக்கிற நேரத்திலே முழு குர்ஆனை மனனம் செய்திருந்தார்கள். அதற்கு பிறகு 3 வருடத்திலே அவருடைய 10வது வயதிலே அந்த மக்கமா நகரத்தினுடைய பெரும் அறிஞராக திகழ்ந்தார்கள். முஅத்தா இப்னு மாலிக் என்ற அந்த காலத்தினுடைய பிரபலமான ஹதீஸ் கலை கிதாபான அந்த கிதாபை முழுவதுமாக மனனம் செய்திருந்த ஒரு பெரும் அறிஞராக திகழ்ந்தார்கள். அவருடைய 10வது வயதிலே தான் மதீனாவுக்கு சென்றார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இடத்தில் போய் கல்வியை கற்பதற்காக வேண்டி சென்று அங்கு கல்வியை கற்றதற்கு பிறகு 13 வயதிலே காபத்துல்லாவுக்கு இமாமாக இருந்தார்கள். பொதுவாக இஸ்லாமிய சட்டப்படி 10 வயதாகிவிட்டாலே அவர்கள் பருவ வயதை அடையாவிட்டாலும் அடைந்ததாகத்தான் சட்டம். அவர்களுக்கு எல்லாம் கடமை ஆகிவிடுகிறது. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, 13 வயசுல இமாமா இருக்கலாமா? என்ன இருக்கலாம். ஒன்று, அவர்களுக்கு பருவ வயதை அடைந்து விட்டார்கள். ஒன்று, அது மட்டுமல்லாமல் மற்ற மக்களை விட யார் கல்வியிலே சிறந்தவர்களோ அவர்தான் இமாமாக இருக்க வேண்டும். அப்படின்னா 13 வயசுல அவங்க இமாமா இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அந்த மக்கமா நகரத்தினுடைய அறிஞர்களை எல்லாம் விட மிகைத்த அறிஞராக அவர்கள் திகழ்ந்தார்கள். எனவேதான் அவர்களை மன்னரே இமாமாக நியமித்தார். இவ்வளவு பெரிய ஞானம் படைத்தவர்கள். அவளை பற்றி நிறைய வரலாறுகள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் 4 விஷயத்தை தேடினோம், அதை 4 பெற்றுக்கொண்டோம் என்பதாக கூறுகிறார்கள். இதன் மூலமாக அந்த 4 விஷயங்களும் ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கையிலே அவசியமாக இருக்கின்றது. எனவே 4 விஷயங்களை செய்து அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக கூறுகிறார்கள், தலபுனா
தர்க்குல் துனூபி ஃபவஜத்னாஹு ஃபீ ஸலாத்தில் துஹா. பாவத்தை விடுவதை நாங்கள் தேடினோம், அதை துஹா தொழுகையிலே பெற்றுக் கொண்டோம் என்பதாக கூறுகிறார். நேரமாக சுருக்கமாக நான் சொல்றேன். பொதுவாகவே நல்ல மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த தவறுகள் இருக்கிறது, இந்த தவறை விட்டுவிட வேண்டும் என்பதாக நினைப்பார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் போய் தவறிலே போய் விழுவார்கள். ஒரே தவறிலே மீண்டும் விழுவார்கள், அல்லது ஒரு தவறு இல்லாவிட்டால் இன்னொரு தவறிலே போய் விழுவார்கள். இது மனிதனுடைய யதார்த்தமான ஒரு விஷயங்கள். அப்ப நாம் பாவத்தை விட்டு முழுமையாக விலக வேண்டும் என்பதாக ஒரு உண்மையான முன்மை நினைப்பார். யாருடைய உள்ளத்துல உண்மையான ஈமான் இல்லையோ, முழுமையான ஈமான் இல்லையோ, அவர் ஒரு சாதாரண நினைச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு உலகத்துல எவன் செய்யாதே நம்ம செய்யறோம் என்பதாக அவன் போய்கொண்டே இருப்பார். அவன் பாவத்திலே மூழ்கியவர். அப்ப பொதுவாகவே ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளருடைய மனதிலே ஒரு எண்ணம் ஏற்படுது என்னவென்றால், நான் பாவத்தை விட்டுவிட வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதாக நினைப்பார்கள். நான் அடுத்தடுத்து போய் இந்த பாவத்தில் விழுவாங்க. நான் ஷாஃபிஈ கூறுகிறார்கள், யார் லுஹாவுடைய தொழுகையை பேணுதலாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை விட்டு பாதுகாப்பார். லுஹாவுடைய தொழுகை காலையில ஒரு 10 மணியை போல ஒரு 4 ரக்காத், 2 ரக்காத்தா ஒரு 4 ரக்காத், முடியலன்னா 2 ரக்காத் தொழலாம். அது ஒரு 4 ரக்காத் நாம் தொழுகிற நேரத்திலே பாவத்தை விட்டு விலகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். லுஹாவுடைய தொழுகையை பற்றி நிறைய சிறப்புகள் ஹதீஸிலே இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலே 360 மூட்டுக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு மூட்டுக்களையும் அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு அவன் சதக்கா செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிலே அனைவரும் ஒரு நாளைக்கு 360 தடவை சதக்கா செய்வதற்கான ஆற்றல் பெற்றவராக இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை சொன்னார். சுப்ஹானல்லாஹ் சொல்வது சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது சதக்கா, அல்லாஹ் அக்பர் சொல்வது சதக்கா என்பதாக வரிசையாக பெருமானார் சொல்வாங்க. நன்மையை ஏவுவது சதக்கா, தீமையை தடுப்பது சதக்கா என்பதாக பல்வேறு விஷயத்தை சொன்னார். சொல்லிவிட்டு கடைசியிலே பெருமானார் சொன்னார்கள், யார் லுஹாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ, லுஹாவுடைய தொழுகையை தொழுகின்றாரோ அவர் 360 மூட்டுக்களை அல்லாஹ் தஆலா ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு, நன்றி செலுத்துவதற்காக வேண்டி செய்த சதக்காவுக்கு ஈடாகிவிட்டது, போதுமாகிவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அப்ப எந்த மனிதர்கள் தான் பாவத்தை விட்டும் முழுமையாக விலக வேண்டும், நீங்க வேண்டும் என்பதாக கருதுகிறார்களோ அவர்கள் லுஹாவுடைய தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்வதாக கூறுகிறார். இரண்டாவதாக சொன்னாங்க, கபருடைய ஒளியை நாங்கள் தேடினோம், குர்ஆன் ஓதுவதை அதை பெற்றுக் கொண்டோம் என்பதாக கூறுகிறார்கள். கபருடைய வாழ்க்கை என்பது அது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தான். கபருடைய வாழ்க்கை வித்தியாசமான வாழ்க்கை. அந்த கபர் வந்து என்ன செய்யறது அப்படின்னா, அங்கே எங்கே ஒளி இருக்கிறது, நம்ம வெளிச்சம் இல்லாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அங்கே போன பிறகு நமக்கு உயிர் வந்துடும். நம்ம மூத்தா போய் கடந்தோம்னா பிரச்சனை இல்லை, அங்கே போனவனே நமக்கு உயிர் வந்துடும். அந்த இருட்டான அந்த அறையில எப்படி நாம் வாழ முடியும்? கரண்ட் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. அப்ப கபருடைய ஒளி என்பது எல்லா மனிதனுக்கும் தேவை. அந்த கபருடைய ஒளியை கூறுகிறார்கள், குர்ஆன் ஓதுவதிலே பெற்றுக் கொண்டோம் என்பதாக கூறுகிறார்கள். குர்ஆன் ஓதுவது என்பது கபருடைய ஒளியாக இருக்கின்றது. பெருமானார் சொல்வாங்க, அபூதர் கிஃபாரிக்கு ஒரு உபதேசம் செய்தார்கள். நாளை கூட அந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அபூதர் கிஃபாரிக்கு வந்து செய்வாங்க, அபூதர் கிஃபாரி வந்து ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு உபதேசம் செய்யணும் என்பதாக பெருமானார் பல்வேறு உபதேசங்களை செய்வாங்க. முதலாவதாக சொல்வாங்க, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அது அனைத்து நன்மைகளுக்கும் அடிப்படை என்பதாக. அடுத்து இன்னும் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் வாங்க சொல்லுவாங்க, சிதறி எனக்கு உபதேசம் செய்வாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, அலைக்க பிக்ராஅத்துல் குர்ஆன், நீ குர்ஆன் ஓதுவதை பற்றி பிடித்துக்கொள். ஃபஇன்னஹு நூறு லக்க ஃபில் அர்தி வ ஃபிஸ் ஸமா, அது இந்த பூமியிலேயே வானத்தில் உனக்கு ஒளியறதாக சொன்னார். கபர் எங்க இருக்கு? பூமி தானே இருக்குது.
இமாம் ஷாஃபி அவர்கள் கூறுகிறார், என்ன சொல்றாங்க அப்படின்னா, கபருடைய ஒளியை நாங்கள் தேடினோம், குர்ஆன் ஓதுவதிலே பெற்றுக்கொண்டோம் என்று கூறுகிறார். குர்ஆன் ஓதுவது என்பது கபருடைய ஒளியாக இருக்கின்றது. அதனால தினந்தோறும் நான் கூட பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், 5 நேரம் தொழுது டெய்லி ஒரு 2 பக்கம் ஓதி அதை வாழ்க்கையில ஃபர்தாகவே ஆக்கிக்கொள்ளும் என்பதாக. அதிலும் குறிப்பாக யார் இரவிலே சூரத்துல் முல்கை ஓதுகிறார்களோ கபருடைய தண்டனை விட்டு பாதுகாப்பதில் சூரத்துல் முல்கை விட சிறந்ததிலே பெருமான சொல்லுவாங்க. அது பேர் முஞ்சியாத்திலே பேர் வைப்பாங்க. சூரத்துல் முல்க் என்பது 29வது ஜுசுவினுடைய முதல் சூரா. தபாரக் அல்லதி பியதிஹில் ஒரு வருமா இல்லையா, அது பெருமான முஞ்சியாத்திலே பேர் வச்சாங்க. சரி, இரண்டாவது. மூன்றாவதாக கூறுகிறார்கள், வதலப்னா உபூர ஸிராத்தி ஃபவஜத்னாஹு ஃபீ ஸௌமி வஸதகா. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதை நாங்கள் தேடினோம், அதை நோன்பிலும் சதக்காவிலும் பெற்றுக் கொண்டோம் என்பதாக கூறுகிறார். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்பது என்ன செய்த, ரோமத்தை விட மெல்லியது. வயமின்கும் இல்லா வாரிதுவா, அது நரகத்தின் மீது போடப்பட்டிருக்கிறது. அதை கடந்துதான் ஒருவர் சொர்க்கம் செல்ல முடியும். அந்த பாலத்தை கடக்குதல் என்பது அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு மட்டும்தான் முடியுமே தவிர எந்த மனிதனுடைய முயற்சியை கொண்டோ பயிற்சியை கொண்டோ முடியாது. இந்த உலகத்துல நாங்க கடக்கிறதுக்காக கைத்த கட்டி என்னதான் இவன் நடந்தாலும் கூட, இந்த பயிற்சி செய்தாலும் முயற்சி செய்தாலும் கூட சிராத்துல் முஸ்தகீமை கடக்க முடியாது. அவ சிராத்துல் முஸ்தகீம் என்பதை கடந்தாத்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதை நாங்கள் தேடினோம், நோன்பிலும் சதக்காவிலும் பெற்றுக்கொள்ளும். நோன்பு என்று சொன்னால் ஃபர்லான நோன்பு அல்ல. ஃபர்லான நோன்பு என்பது கட்டாயம் வைக்க வேண்டும். உபரியான நஃபிலான நோன்பு வைப்பதில்லை. சதக்கா என்று சொன்னால் உபரியான தான தர்மங்கள். ஃபர்து என்பது செய்யணும். ரமலானுடைய நோன்பு வைப்பதோ சக்காத் கொடுப்பதோ கட்டாயம் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் எந்த மக்கள் உபரியா நோன்புனா என்ன, ஒரு மாசத்துல 3 நாள் அல்லது வாரத்துல வந்துட்டு வியாழன் திங்கள் அல்லது ஏதோ இவருக்கு எப்போ ஒரு டைம் கிடைக்குதோ என்ன செய்யும், நஃபிலான நோன்பு வைக்கணும். இந்த நஃபிலான நோன்பு வைப்பது, அதே மாதிரி தான தர்மங்கள் செய்வது. நம்மால் முடிந்த அளவுக்கு நான் கூட சொல்வேன் இல்லையா, அதே அறிஞர் ஒரு மக்கள் எழுதுகிறார்கள், தினந்தோறும் சதக்கா செய்ய எழுதுகிறார்கள். ஏன்னா தினந்தோறும் காலையிலே என்ன செய்யறார், 2 மலக்குகள் வருகிறார்கள். ஒருவர் துவா செய்கிறார், யா அல்லாஹ் அல்லாஹ் மாத்தி முன்ஃபிக்கி கல்ஃபா. யார் நல்ல காரியத்திலே தான தர்மங்கள் செய்கிறார்களோ, செலவு செய்கிறார்களோ, அவருக்கு சிறந்த பகரத்தை கூடியதாக ஒரு மலக்கு துவா செய்கிறார். இன்னொரு ஆமீன் கூறுகிறார். அடுத்த அந்த மலக்கு துவா செய்கிறார், அல்லாஹ் மாத்தி முன்சிக்கி கல்ஃபா. யார் பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து வைத்துக் கொண்டார்களோ அவருக்கு அழிவை கூடு, நாசத்தை கூடியவாக ஒரு மலக்கு பத்துவா செய்கிறார். இன்னொரு ஆமீன் கூறுகிறார். அதனால் அறிஞர் பெருமக்கள் இந்த ஹதீஸ் அடிப்படையில் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு முஸ்லிம் சதக்கா செய்யணும். அவரால் என்ன முடியுமோ, ஒரு நாளைக்கு என்ன செய்யணும்னா, ஒரு 10 ரூபா கொடுக்க முடியாத யாரும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க முடியாத அளவுக்கு இல்லை. அல்லது ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய் என்பது ஒரு ஏழைக்காக ஒரு சாப்பாடு, ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபாய் நம்மளால முடியுதா? இல்லைன்னா என்ன செய்யுது அப்படின்னா வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு டீ வாங்கி குடிக்கிற மாதிரி ஒரு 10 ரூபா ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்ய வேண்டும். அது சிராத்துல் முஸ்தகீமுடைய பாடத்திலே கடப்பதற்கு உதவியாக இருக்கிறது. சரி, 4வது செய்தி, இதோட முடிச்ச நேரம் ஆயிடுச்சு. வதலப்னா லில் அர்ஷ் ஃபவஜத்னாஹு ஃபீ முஹப்பத்தி ஸாலிஹீன். அர்ஷுடைய நிழலை நாங்கள் தேடினோம், அதை நல்லடியார்களை நேசிப்பதிலே பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னார். அர்ஷுடைய நிழல் எப்படிப்பட்டது? மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷை தவிர வேறு நிழலே இருக்காது. பிரமாணம் சொல்லுவாங்க, சபாத்துல் யுதில்லுஹுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்லு இல்லா லில்லு. மறுமை நாள் என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் மட்டுமே இருக்கும், வேறு நிழலே இருக்காது. மக்கள் செம்பு தகட்டில் நினைப்பார்கள், சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கும். மக்கள் தாகத்திலேயும் அந்த வெயிலுடைய வேதனையும் சிக்கி தவிப்பார்கள். அப்ப அந்த வெயிலில்லா, அந்த வெயிலான ஒரு நேரத்திலே, அந்த நிழல் இல்லாத ஒரு நேரத்திலே அரிசியுடைய நிழல் தான் இருக்கும். அந்த அரிசி நிழல் எதிலே இருக்கிறது என்பதாக நாம் தேடினோம். ஹதீஸ்ல பல்வேறு செய்திகள் கூறப்பட்டிருக்கிறது. நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூறுகிறார்கள், நல்லடியார்களை நேசிப்பதிலே இருக்கிறதாக சொன்னார். பொதுவாகவே நல்லடியார்களை நேசிக்க வேண்டும். நல்லவர்கள் என்று சொன்னால்
எந்த மக்களிடத்திலே இபாதத் இருக்கிறதோ, நல்ல குணங்கள் இருக்கிறதோ, நல்ல மனிதர்களை நேசிக்க வேண்டும். நல்லவர்களை நேசிப்பது என்பது பெரும் பாக்கியம். நான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க இல்லையா, உஹிப்பு ஸாலிஹீன் வலஸ்து மின்ஹும். நான் நல்லவர்களை நேசிக்கிறேன், ஆனா அந்த நல்லவர்கள் நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? பணிவுக்காக சொல்றாங்க, பணிவாக சொல்கிறார்கள். நான் நல்லவன்னா இல்லை, ஒரு பெரிய வழக்குகள் செய்தவன்லாம் இல்லை, ஆனால் நான் நல்லடியாக நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா என்னை நல்லடியாராக ஆக்குவான் என்பதற்காக வேண்டி நான் நல்லடியாக நேசிக்கிறேன்னு சொன்னான். நாம் நல்லவர்களை நாம் நேசிக்கிற நேரத்திலே எல்லாம் நமக்கு என்ன செய்வார்? அந்த நல்ல அருளை எல்லாம் நமக்கு வழங்குவார். அல்லாஹ் நம்மை நல்லடியாராக ஆக்குவான். என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க, எந்த மக்கள் நல்லடியாரை நேசிக்கிறார்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லடியாரை நேசிக்கிறார்கள் என்ன ஏற்படும்? ஹதீஸ்ல சொல்லப்பட்ட எல்லா நல்ல பண்பும் இடத்துல வந்துடும். ஏன்னா நல்லவங்க என்ன செய்வாங்க? நல்லவங்க என்ன செய்வாங்க? நல்லவர்கள் நல்ல விஷயத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். அது நம்மிடத்துல ஒரு தீய விஷயங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க? நம்மை மாற்றி விடுவார்கள், திருத்திடுவாங்க. இப்ப நம்ம தொழுகவே இல்லை, நம்ம தொழுகையாளரோட சேர்ந்துடுறோம், என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டே இருக்கோம், பாங்க சொல்றாங்க, வாங்க தொழுக போறாங்க. இல்ல நம்ம அப்படியே ஒரு காரணத்தை சொல்லி இப்படி தப்பிக்கிறோம், அடுத்த நேரம் பிடிச்சிருவாங்க, என்னங்க வெளியே போனீங்களா, லோர் தொழுதியலா? இல்ல இல்ல அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க, தொழுதுங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றி விடுகிறார்கள். இந்த உலகத்திலே நல்லடியாரோடு சேர்ந்து நல்லவர்களாக ஆனவர்கள் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்லடியாரை நேசிப்பதுதான் என்ன அர்த்தம்னா, நல்லபடி நேசிக்கிற நேரத்தில் நல்ல பண்புகளை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே ஒரு சுருக்கமாக சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், 4 விஷயத்தில் இருக்கிறது. ஒன்று, பாவத்தை விட வேண்டும் என்று சொன்னால் முகாவுடைய தொழுகையை பெற்று பிடித்துக் கொள்ள வேண்டும். கபருடைய ஒளி வேண்டும் என்று சொன்னால் குர்ஆன் ஓதுவதை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மால் முடிந்த அளவுக்கு தினதோறும் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாய்ப்பு இருக்கிற நேரத்தில் பிலாலம் வைக்க வேண்டும். அரசுடைய நிழல் வேண்டும் என்று சொன்னால் நல்லடியாரை நேசிக்க வேண்டும் என்பதுதான் நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய உயர்ந்த தத்துவமாக இருக்கிறது. கேட்டதை கடைபிடிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.